டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து விராட் கோலி விடை சொல்கிற நேரம். ஐபிஎல்லில் எப்படியாவது இந்த முறை ஒரு கோப்பையை ஜெயிச்சிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற நேரம், அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர், என்னோட நண்பரும் கூட, நம்ம ஸ்வஸ்திக் டேட்டூ ஸ்டுடியோவோட மிகச்சிறந்த வாடிக்கையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கேட்டால் பொன்னான வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட உடம்புல மொத்தம் 9 டேட்டூ இருக்குது. இந்த 9 டேட்டூவில் 7 டேட்டூ என்கிட்ட போட்டது தான். இப்போ வந்துட்டு அவர் விராட் கோலியோட முகத்தை டேட்டூ போடணும்னு ஆசைப்படுறாரு. அவர் இப்போ எப்படியா இருந்தாலும் ஐபிஎல்லில் அவர் ஒரு கோப்பையை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விராட் கோலியோட ஒரு தீவிர ரசிகர், என்னோட நண்பரும் கூட. வாங்க இந்த டேட்டூவை நம்ம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி நம்ம செய்ய போகிறோம், எப்படி எந்தெந்த நெடில் நாம் உபயோகப்படுத்தி இதை செய்யலாம் அப்படின்றத நீங்கள் கூடவே பாருங்கள். கடைசி வரைக்கும் இடைவிடாமல் பாருங்கள். இப்போ டேட்டூ ஆரம்ப கட்டத்தில் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காணொலியை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு நிறைய ஒரு ஆலோசனைகள், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட டேட்டூ 18 இந்த ஒலி அலைவரிசையை இது வரைக்கும் சந்தாதாரா ஆகலைன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் சந்தாதாராக மாறிடுங்க. ஏன்னா இந்த டேட்டூ டுட்டோரியல் இந்த மாதிரியான காணொலிகள் அதிகமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். இது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த மாதிரி காணொலியை உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரேன். இந்த டேட்டூவை நம்ம தொடங்கிட்டோம். முதல்ல இதில் 3RL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நெடில் தான் நான் இப்போது ஆரம்பிச்சிருக்கிறேன். மொத்தம் இதில் 3 விதமான நெடில் நாம் உபயோகிச்சிருக்கிறோம். இதில் 3RL, அதுக்கப்புறமா 5 ஃப்ளாட் மேக்னம், அதுக்கப்புறமா 13 கர்வ்டு மேக்னம். இந்த 3 விதமான நெடில் நாம் உபயோகித்து இந்த முழு டேட்டூவையும் நாம் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படின்னு. ரொம்ப அருகாமையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேட்டூவில் 13 ஃப்ளாட் மேக்னம் நீங்கள் உபயோகிக்கும்போது 6லேருந்து 6.5 வரைக்கும் உங்களோட டேட்டூ இயந்திரத்தை நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக உங்களோட இந்த ஷேடிங் ரொம்ப மென்மையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த காணொலியை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இது இடையிடையே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகளை நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் மொத்தம் 3 விதமான இங்க் நாம் உபயோகிச்சிருக்கிறோம். அதாவது கருப்பு மை தான் இது முழுசும். அதுலேயே நாம் கொஞ்சம் வெண்மையை சேர்த்து கிரே வாஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான 3 விதமான வண்ணங்களை இதில் உபயோகிச்சிருக்கோம். அதாவது எப்படின்னா 100% கருமை, அதாவது அதுதான் கருப்பு இங்க். அதுக்கு அடுத்து 10% ஒன்று, 30% ஒன்று, 50% ஒன்று. அதாவது 30%, 10%, அந்த 50% எல்லாம் கருமைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதுதான் கிரே வாஷ் அப்படின்றதா மாதிரி உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி போர்ட்ரைட் டேட்டூவில் முழுக்க முழுக்க நீங்கள் வெறும் ஒரே ஒரு கருப்பை நீங்கள் உபயோகித்தா எல்லாமே ஒரே வண்ணத்தில் தான் தெரியும். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே வண்ணத்தில் தெரியும் போது உங்களுக்கு முப்பரிமாண வடிவத்தில் இந்த டேட்டூ தெரியாது. அதனால் இந்த 3 விதமான வண்ணங்களை நீங்கள் உபயோகிக்கும் போது இந்த ஒரு 3D எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இந்த முப்பரிமாண ஒரு வடிவம் கிடைக்கும். முழுமையாக டேட்டூ போர்ட்ரைட் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வண்ணத்தை, அதாவது அடர்த்தி மற்றும் அடர்த்தி குறைஞ்ச, அதுக்கப்புறம் அடர்த்தி இல்லாத, அதாவது லைட் டார்க் லைட்டஸ்ட், அந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலமாக அவரோட முகத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கொடுக்க முடியும். பாருங்கள், இப்போ நான் உபயோகிச்சிருக்கிறது எல்லாமே 100% ஒரு கருமை. அதாவது இந்த 10%, 30%,
50% அப்படின்றது எப்படின்னா, ஒரு இங்க் சின்ன ஒரு கப்பில் வந்துட்டு நீங்கள் 10% வந்துட்டு கருமையான இங்க்கு நீங்கள் அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 90% வந்துட்டு நீங்கள் வெள்ளை இங்கை வந்து இது கூட சேர்ந்து கூட்டி அதுக்கப்புறமா வர்றது தான் இந்த மாதிரியான உங்களுக்கு கிரே ஷேடிங். ஒவ்வொரு வெளிப்புற கோட்லேயும் வந்துட்டு நீங்கள் 100% கருமையான இங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமான வெளிர் நிலமாக, அதாவது அதான் அந்த கிரே ஷேடு இல்லை கிரே வாஷ் அப்படின்னு சொல்கிற அந்த 30% 50%ன்றதை நீங்கள் உபயோகிக்கிறது மூலமாக ஒரு அருமையான வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க முடியும். போர்ட்ரைட் டேட்டூ, இந்த போர்ட்ரைட் டேட்டூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எப்படி இந்த போர்ட்ரைட் டேட்டூவை நம்ம பண்ண போகிறது அப்படின்னு. அதாவது ஒருவரோட முகத்தில் வந்துட்டு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா 3 விஷயந்தான். கண்ணு புருவம் ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து மூக்கு, அதுக்கப்புறம் வாய் பகுதி. இந்த 3 விஷயமும் நம்ம சரியாக செய்துட்டாவே போதும். மீதி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரியாக வந்துடும். அது வந்து அவ்வளோ வந்து ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 3 விஷயந்தான் ஒரு முகத்தில் அவங்க நம்ம வாடிக்கையாளர் என்ன ஒரு புகைப்படம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாம் வந்து டேட்டூவில் நம்ம கொடுக்கறதுக்கு முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த 3 பகுதியை நம்ம மிகச்சரியாக செய்துட்டாவே மீதி எல்லா பகுதியும் அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லை. அதை வந்து நாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றியும் கொஞ்சம் கூடவோ இல்லை கொஞ்சம் குறைச்சோ செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி மீசை தாடி இந்த மாதிரி ஒரு பகுதியை செய்யும்போது மெலிதான நீடில் நீங்கள் உபயோகிக்கலாம். அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3RL இப்போ உபயோகிக்கிறேன். நீங்கள் 1RL அந்த நீடிலையும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரியான ஒரு முடி ரோமங்கள் மாதிரி செய்யும்போது அதை உபயோகித்து நீங்கள் செய்யும்போது அந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையாக தெரியும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த டேட்டூ இது நல்ல ஒரு குணம் ஆயிட்டதுக்கப்புறமும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதனோட வடிவம் வந்துட்டு மாறாமல் அதே மாதிரி ஒரே மாதிரி இப்போ நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கும். அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கங்களையும் நீங்கள் பொறுமையாக அழகாக நீங்கள் செய்கிறது மூலமாக நீங்கள் இந்த கலையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை நீங்கள் எடுக்கலாம். நான் 2006 இந்த டேட்டூ பயிற்சியை முடித்த உடனே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் என்னோடய வீட்டிலேயே தான் என்னோடய ஸ்டுடியோ வச்சுட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் நான் டேட்டூ இந்த மாதிரியான போர்ட்ரைட் டேட்டூ வரும்போது, அதாவது வாய் திறந்துருக்கிற மாதிரியான ஒரு நிலை, அதாவது பற்கள்லாம் வந்து வெளியே தெரிகிற மாதிரியான ஒரு சிரிக்கிற முகமோ இல்லை புன்னகைக்கிற முகமோ அந்த மாதிரி இருந்தால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது சரியாக வராமல் போயிடுமோ, அந்த பல் அமைப்பு வந்துட்டு நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியாதோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம்தான் நானே என்னோடய பயிற்சியை கொஞ்சம் அந்த செயற்கை ஒரு தோல் மேலே நான் செய்து பார்த்து அதிகமாக செய்து பார்த்து அதுக்கப்புறமா தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது மேலே இந்த மாதிரியான முகங்களை நம்மளாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு நான் இதை ஒத்துக்கிட்டு வாடிக்கையாளர்கிட்ட என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா செய்துட்ருக்குறேன். இந்த டேட்டூலே ஒரு சில தவறுகள் இருக்குது, அதையும் நான் திருத்திக்க பார்த்துட்டுருக்குறேன். இதை விட இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் நான் நம்புகிறேன். நம்மளோட ஸ்வஸ்திக் டேட்டூ ஸ்டுடியோவில் இந்த மாதிரியான வெறும் போர்ட்ரைட் டேட்டூ மாத்திரம் இல்லாமல், அதாவது ஸ்பிரிச்சுவல் டேட்டூ கடவுள் உருவங்களை செய்கிறதுக்குண்டான பயிற்சி, அது மாத்திரம் இல்லாமல் செல்டிக் டேட்டூ, அப்புறம் ஜாமெட்ரிக்கல் டேட்டூ, இந்த மாதிரியான எந்த மாதிரியான டேட்டூ இருந்தாலும் உங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் இந்த பயிற்சியில் வெறும் ஒரே ஒரு மாதம் நீங்கள் பயிற்சி எடுத்தாவே போதும். உங்களுக்கு இயற்கையாக கொஞ்சம் ஓவிய திறமை இருந்தால் போதும். அதிலிருந்து நீங்கள் இந்த கலையை வந்துட்டு ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். அதுக்கு உண்டான வழிமுறைகளை உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
இந்த மாதிரியான காணொளிகளை நீங்கள் பார்க்குறது மூலமாக நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான சின்ன சின்ன சந்தேகம் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதாவது போர்ட்ரைட் டேட்டூ பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம் எல்லா ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற டேட்டூ கலைஞர்களுக்கும் இருக்குது. நம்ம மாணவர் ஒருத்தருக்கு இது புரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ அதை சொல்கிறேன். அதாவது எந்த இடத்துல நாம் அடர்த்தியான வண்ணத்தை கொடுக்கணும், எந்த இடத்துல நாம் அடர்த்தி இல்லாமல் வெறும் ரொம்ப வெளிர் வண்ணத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இதை சொல்லணும்னா ரொம்ப உங்களுக்கு சுலபமாக புரியணுன்னா, முகத்தில் நீங்கள் செய்கிற டேட்டூ எந்த இடத்துல மேடாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கருமையை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்த பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் வெளிர் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் அடர்த்தி மற்றும் வெளிர் நிறம் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது மேடு பள்ளம் இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வித்தியாசமாக தெரியும். அப்படி தெரியும் போது ஒரு உண்மையான முகம் இருக்கிற மாதிரியான ஒரு முப்பரிமாண வடிவம் கிடைக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த போர்ட்ரைட் டேட்டூ ரொம்ப தெளிவாக அழகாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 3 முக்கியமான பகுதிகளில் இப்போ நாம் கண் பகுதிக்கு வந்திருக்கிறோம். கண் பகுதியை சுற்றி நாம் ஒரு உருவத்தை பார்க்கும்போது, உண்மையான ஒரு உருவத்தை பார்க்கும்போது கண்ணை சுற்றின ஒரு பகுதி எப்படி கொஞ்சம் மேடு கொஞ்சம் பள்ளம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் முதல்ல நீங்கள் கொடுக்கும்போது எடுத்த உடனே நீங்கள் ஷேடிங் பண்ணாமல் வெறும் வெளிப்புற கோடு, அதாவது நான் இப்போ வந்து 3RL தான் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் இது வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1RL எடுத்துக்கலாம். வெளிப்புற கோடுங்களை ரொம்ப மென்மையாக கொடுங்க. முதல்ல நீங்கள் எடுத்த உடனே ரொம்ப அடர்த்தியாக கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு எதையும் வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. அதனால் உங்களோட டேட்டூ இயந்திரம் வேகம் குறைவாகவும் இருக்கட்டும். அதே நேரத்தில் ஒரே ஒரு முறை மாத்திரம் வெறும் கோடு மாத்திரம் கொடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இப்படி நீங்கள் ரொம்ப மென்மையாக பண்ணும்போது இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது மாறுதல் பண்ணுறதா இருந்தால், அதாவது நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது அப்போ மறுபடியும் நீங்கள் இன்னொரு முறை இந்த கோடுங்களை வெளிப்புற கோடுங்களை பண்ணும்போது அப்போ நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அப்போ ரொம்ப சரியாக வந்துடும். உங்களுக்கு எங்கேயும் தவறு நடக்க வாய்ப்பே இருக்காது. அதனால் கண் பகுதி எப்பவும் நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த புருவம், இந்த மாதிரி புருவம் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன கோடுகள் பண்ணுறது மூலமாக உண்மையான ஒரு புருவ அமைப்பை கொடுக்கலாம். இந்த டேட்டூ செய்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையிடையே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 10%, 30%, 50% இந்த கருமையான வண்ணங்களை வந்துட்டு நாம் வெண்மை சேர்த்து எப்படி வந்துட்டு கிரே வாஷ் கொடுக்கறது அப்படின்றத அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த விஷயம் இதில் சொன்னால் இது ரொம்ப பெரிய ஒரு காணொலி ஆகிடும். இது இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். பொறுமையாக நீங்கள் பார்க்குறதுக்கு நன்றி. இதை முழுசாக பார்த்துட்டு இந்த காணொலி எப்படி இருந்தது, உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரோமங்களை வந்துட்டு கொடுக்கும்போது ஒரு சில இடங்களில் புள்ளிகளை வைக்கிறது மூலமாக நீங்கள் அந்த ரோமங்கள் மாதிரி தெரிய வைக்கலாம். அந்த புள்ளிகளையும் ரொம்ப பக்கத்துலேயே கொடுக்காம கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிரே வாஷ் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் புள்ளிங்களை வைக்கிறது மூலமாக லைட் ஷேட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவரோட சிகை அலங்காரம் ஒரு சில இடங்களில் மாத்திரம் அடர்த்தியாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து நெத்திக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் முழுசாக
வெறும் சின்ன சின்ன முடி இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிலே அந்த கிரே வாஷ் அதையும் வந்துட்டு நான் சேர்த்து கொடுத்துட்டுருக்குறேன். இது முடிவில் நீங்கள் பார்க்கும்போது உண்மையான ஒரு சிகை அலங்காரம் நல்லா தெரியும். முடி ரோமங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட வாடிக்கையாளர் கொடுத்த புகைப்படத்தில் அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் எதுவும் கட்டாயம் இல்லை. ஒரு சில இடங்களில் சின்ன மாறுதலை செய்யலாம். ஆனால் அதுக்காக அதிகமான ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரு சில மாறுதல்களை செய்கிறது மூலமாக நீங்கள் ஒரு உண்மையான தோற்றத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமான மாறுதலை செய்யாதீங்க. இந்த மாதிரியான பகுதி எல்லாத்துக்குமே நீங்கள் மெலிசான ஒரு நீடில், அதாவது அந்த 3RL இல்லைன்னா 1RL அதை நீங்கள் உபயோகிக்கிறது மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த சிகை அலங்காரத்தோட ஒரு முடிவு நல்ல விதமாக அமையும். இந்த டேட்டு போட்டுக்கிற என்னோட நண்பர் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவர். அவருக்கு இது 10வது டேட்டு. அதாவது நம்ம ஸ்டுடியோவில் இது வந்து 8வது டேட்டு. அவருக்கு ரொம்ப அவர் நினச்ச மாதிரியே இந்த டேட்டு வரணும் அப்படின்றது அவரை விட நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதனால் ஒரு விதமான அழுத்தம் இருக்குது. இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முடித்த உடனே ஒரு நல்ல ஒரு அற்புதமான உணர்வு. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது இதோட முடிவு அப்படின்னு. ரோமங்கள் பகுதி முடிந்தது. இப்போ நாம் ஷேடிங்னு சொல்லக்கூடிய இந்த கிரே வாஷ் அப்படின்றது வந்துட்டு இது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு அடர்த்தி குறைவான ஒரு வண்ணம், அதாவது வெரி லைட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது விராட் கோலியோட முகத்தில் இருக்கிற தசைகளுக்கு உண்டான ஒரு வண்ணம் இது. அதாவது 10% கருமை, மீதி 90% வந்துட்டு நீங்கள் வெள்ளை தான் வந்துட்டு இதில் கூட்டியிருக்கணும். அதாவது நீங்கள் இயற்கையாக பார்த்தீங்கன்னா அவரோட உதட்டு பகுதி ஒரு விதமான சிவப்பு அப்படின்னு இளஞ்சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். நாம் சிவப்பு நம்ம கொடுக்கும்போது ஒரு பெண்ணோட உதடு மாதிரி ஆகிடும். அதனால் நான் முழுக்க இதை வந்துட்டு ஒரு வெளிர் நிறத்திலே தான் நான் கொடுக்குறேன். அவரோட முக அமைப்பு, அதாவது முடியை விட்டுட்டு மீதம் இருக்கிற முக அமைப்புக்கு வெளிர் நிறத்தை நீங்கள் கொடுக்கும்போது அவரோட அந்த தசைகள் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். பாருங்கள், நீங்கள் இப்போ கண் பகுதியை சுற்றி இருக்கிற ஒரு இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப லகுவாக நீங்கள் டேட்டு இயந்திரத்தை பிடிச்சி நீங்கள் இது பண்ணும்போது ரொம்ப அதிகமான அடர்த்தியான ஒரு வண்ணம் வந்து தவிர்க்கப்படும். பாருங்கள், இந்த தாடிக்கு மேலே இருக்கிற பகுதியும் அதாவது கண்ணுக்கு புருவத்துக்கு கீழே இருக்கிற பகுதியும் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஷேடிங்கில் இருக்கும்போது அந்த முகத்தோட வடிவம் வந்து அழகாக தெரியும். நீங்கள் இந்த முகத்தில் கொடுக்குற எல்லா விதமான ஷேடிங்லேயும் பெண்டுலம் ஷேடிங் அப்படின்றது தான் இதுக்கு உபயோகமான ஒரு ஷேடிங்காக இருக்கும். இந்த பெண்டுலம் ஷேடிங்ன்றது நம்ம சுகத்தில் ஒரு வண்ணம் அடிக்கிற மாதிரியே தான். அதை வந்துட்டு நாம் இந்த ஃப்ளாட் கர்வ் நீடில், இந்த நீடில் மூலமாக நாம் குறுக்க நெடுக்க பண்ணும்போது
உங்களுக்கு ரொம்ப மெலிதா வந்துட்டு அந்த வண்ணம் வந்துட்டு சருமத்தில் போயிட்டு அமரும். அது மூலமா அதிகமான அடர்த்தி இல்லாம குறைவான அடர்த்தியோட தெரியும். பெரும்பாலான உங்க இது இந்த மாதிரியான போர்ட்ரைட் டேட்டுக்கு இந்த பெண்டுலம் ஷேடிங்கில் தான் வந்துட்டு எல்லாருமே பண்ணுறாங்க. நானும் இந்த மாதிரி ஷேடிங் தான் பண்ணியிருக்கிறேன். இங்கே நெற்றி பகுதி, அதுக்கப்புறமா புருவத்துக்கு மேலே இருக்கிற பகுதி, தலைமுடிக்கு கீழே இருக்கிற பகுதி, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் அதிகமாக அடர்த்தி இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கிற அந்த 10% கருமை இருக்கிற நீங்கள் வண்ணத்தையே நீங்கள் கொடுக்கறது மூலமாக ரொம்பவும் அந்த வித்தியாசம் அழகாக தெரியும். இந்த இடங்களில் நீங்கள் 5 ஃப்ளாட் மேக்னம் அந்த நெடுலையும் வந்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். மீசைக்கு இடையிடையே அந்த ரோமங்களுக்கு இருக்கிற பகுதியை வந்துட்டு நீங்கள் இதே அந்த ஃப்ளாட் நீடிலே வந்துட்டு நீங்கள் ஒரு ஷேட் மாதிரி கொடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உண்மையாக ஒரு கற்றையான மீசை மாதிரி உங்களுக்கு தெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல 3RL தாடி பகுதியை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா முடிவில் வந்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் அந்த 13 மேக்னம் நீடில் வந்துட்டு இந்த மாதிரி ஷேடு இடையிடையே கொடுக்கறது மூலமாக பார்க்குறதுக்கு முடி வந்துட்டு தாடி வந்து அடர்த்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நேரம் கூட செலவழித்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு பகுதியை நம்ம செய்யும்போது அது பக்கத்தில் இருக்கிற பகுதி நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் முழுசாக நீங்கள் எந்த வேலையும் அதாவது பாக்கி வைக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்காக செய்கிறது மூலமாக முடிவில் நீங்கள் செய்கிற இந்த டேட்டு அற்புதமாக வரும். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமுடிக்கு வந்துட்டு இடையிடையே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வெளிர் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு உண்மையான ஒரு நிழல் வடிவம் வந்துட்டு அந்த தலைமுடிக்கு தெரியும். முழுமையாக கருமையாக உபயோகிக்காமல் இடையிடையே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வெளிர் நிறத்தை உபயோகிக்கும் போது அந்த முடி வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையாக தெரியும்.
இது வந்து இறுதியாக நீங்கள் 3RL உபயோகித்து ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது எந்தெந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வெளிப்புற கோடு ரொம்ப மென்மையாக போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் இன்னொரு முறை செய்கிறது மூலமாக நல்ல அழுத்தமாகவும் தெளிவாகவும் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஷேடிங் பண்ணும்போது ஃப்ளாட் நீடில் ஒரு சில இடங்களில் நீங்கள் வெளிப்புற கோடு கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் இப்போ ஹைலைட் பண்ணுறது மூலமாக தெளிவாக அந்த முகம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த விதமான பதட்டமும் இல்லை பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக பொறுமையாகவும் செய்கிறது மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் புகைப்படத்தில் என்ன ஒரு உருவத்தை பார்க்குறீங்களோ அதை வாடிக்கையாளரோட சருமத்து மேலே நீங்கள் அழகாக கொண்டு வருவீங்க. கருமையான நிறம் வந்துட்டு பெரும்பாலான பகுதிகளில் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நாம் வெண்மை நிறத்தை பயன்படுத்தி பல இடங்களில் நம்ம செய்ய போகிறோம். குறிப்பாக கருவிழிக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வெண்மையான ஒரு சில இடங்கள் இருக்கும், புள்ளி மாதிரி. அதாவது அவங்க புகைப்படம் எடுக்கும்போது அந்த ஒரு நிழல் இல்லைன்னா வெளிச்சத்தோட ஒரு புள்ளி இருக்கும். அந்த இடங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெள்ளை வந்து உபயோகிக்கிறது மூலமாக இன்னும் ரொம்ப தெளிவாக அவரோட கருவிழி வந்துட்டு தெரியும். கருவிழியை விட்டு மீதம் இருக்கிற பகுதியும் நீங்கள் வெண்மை கொடுக்கறது மூலமாக அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற வெண்மையான பகுதியும் நல்லா தெரியும். ஆனால் நிறைய டேட்டூங்களில் இந்த வெண்மை நிறம் வந்துட்டு எப்பவும் நிலைச்சி நிற்கிறது இல்லை, ஆனால் ஒரு வெற்றிடமாக தெரியும். இந்த மூக்குக்கு மேலே, அதாவது நாசி துவாரம் சொல்கிற இடத்துங்களில், அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் இந்த வெள்ளையை பயன்படுத்தி
ஒரு ஹைலைட் கொடுக்கறது மூலமாக அந்த உருவம் வந்து தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இப்போ பல்லுக்குள்ளவும் வந்துட்டு நம்ம முழுசாக வெண்மையை பயன்படுத்தலாம். இது எல்லாமே நீங்கள் 3RLலே பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளாட் நீடிலில் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதிக்கு வெள்ளை நிறம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுக்க முழுக்க மெல்லிசான நீங்கள் ஊசியை இதில் பயன்படுத்துங்க. ஒரு முறை நீங்கள் வெள்ளை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நீங்கள் இடைவெளி விட்டு 2வது முறை வந்து அதை பயன்படுத்தலாம். சில நேரங்களில் அந்த வெண்மை கொடுத்த உடனே கொஞ்சம் ரத்தம் போக்கு வந்து இருக்கும். அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 2வது முறை நீங்கள் அதே இடத்துல கொடுக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் கொடுக்கும்போது அந்த சருமம் வந்துட்டு சரியாக அந்த வண்ணத்தை உறிஞ்சும். பெரும்பாலான எல்லா பகுதியும் நாம் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இப்போ இறுதி கட்டத்தை வந்துட்டோம். நீங்கள் இத்தனை முறை வந்துட்டு நீங்கள் வெண்மையை உபயோகித்த மூலமாக உங்களோட வாடிக்கையாளரோட சருமத்தில் எந்தவித அழுத்தமான ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்தாதீங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, உங்களோட டேட்டூ இயந்திரம் குறைவான வேகத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும். நீங்கள் திரும்பி திரும்பி மறுபடியும் அந்த இடத்து மேலேயே பண்ணுறதுனால, அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இறுதியாக நாம் முடிச்சிட்டோம். வாங்க நாம் இது அருகாமையில் நம்ம விராட் கோலியோட டேட்டூ முகத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு இந்த காணொலியோட முடிவில் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான காணொலி வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் அதை டேட்டூ பண்ணும்போது உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். இதுவரைக்கும் இந்த காணொலியை தொடர்ந்து இடைவிடாமல் பார்த்ததுக்கு நன்றி. டேட்டூ சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த விதமான கேள்விக்கும் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்டால் இந்த காணொலியோட பொருளடக்கத்தில் இருக்கிற என்னோட தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு பேசலாம். மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திக்கலாம். நம்மளோட டேட்டூ 18 ஒலி அலைவரிசைக்கு மறக்காமல் நீங்கள் சந்தாதாரராக மாறுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி டேட்டூ கலையை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.